Shri Gurubhyo Namaha. This video is about Yamadipam. Okay? Yamadipam என்னைக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்த்தேன்னாக்கா தீபாவளிக்கு முன்னாடி வர திரையோதசியில் ஏற்றணும். ஓகேயா? இந்த வருஷம் திரையோதசி 18th October 2025 சாட்டர்டே இன்னைக்கு வருது. ஓகேயா? யாரெல்லாம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தேன்னா எல்லாருமே வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பரும் ஒவ்வொரு விளக்கு ஏற்றணும். ஓகே, எங்கே ஏற்றணும் அப்படின்னு பார்த்தேன்னாக்கா வீட்டுக்கு வாசலில் நீங்கள் கார்த்திகை தீபம் வைப்பேளே அந்த மாதிரி வைக்கலாம், ஃபஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் கோயில்லையும் ஏற்றலாம். ஓகே, திஸ் இஸ் அபவுட் வேர் யூ ஹாவ் டு லைட் த தீபம். ஓகே, இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன டைரெக்ஷனில் ஏற்றணும்னு அடுத்த கொஷின் வரும். நீங்கள் விளக்கு எப்போ ஏற்றினாலும் ஈஸ்ட் பார்த்தோ அல்லது நார்த் பார்த்தோ ஏற்றுங்கோ. ஓகே, அவாய்டு சவுத் அண்டு வெஸ்ட். இந்த டைரெக்ஷன் ரெண்டும் வேண்டாம். சில பேர் சவுத்து பார்த்து ஏற்றும்பா, அந்த மாதிரிலாம் ஏற்றக்கூடாது. அதனால் நீங்கள் கிழக்கு பார்த்து தீபத்தை வைங்கோ, இல்லை வடக்கு பார்த்து தீபத்தை வைங்கோ. ஓகேயா? இப்போது இது யார் என்ன சொல்லி எந்த ஸ்லோகத்துப்படி இது செய்கிறோம் அப்படின்னாக்கா ஆஷ்வினஸ்யாசிதே பக்ஷே த்ரயோதஷ்யாம் நிஷாமுகே யமதீபம் பகிர் தத்யாத் அபமிருத்யுர் வினஷ்யதே அப்படின்னு ஸ்லோகம் சொல்கிறது. ஆஷ்வின மாதம் கிருஷ்ணபக்ஷத்தில் திரையோதசி அன்னைக்கு யமதீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறது. யமதீபம் யாரை குறித்து ஏற்றுறது அப்படின்னாக்கா யம தர்மராஜாவை குறித்து ஏற்றுறது. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்பேன். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்கா நம்மளை தெரியாமல் எதையாவது நிறைய பாபங்கள் பண்ணுவோம். ரோட்டில் நடந்து போவோம், அப்போ ஒரு எறும்பை முதிச்சு சாகடிச்சிடுவோம். நமக்கு அது தெரியாது. அது அங்கே நம்மளால் அது செத்து போச்சுங்கிறதே நமக்கு தெரியாது. பட் அதனால் நம்ம அறியாமல் செய்கிற பாபம் அது. இந்த மாதிரி நிறைய பாபங்கள் இருக்குது. சந்தியாவந்தனத்தில் டைமில் பண்ணலைன்னா கூட ஒரு பாபம்தான். அதனால் அந்த மாதிரி பாபங்களை எல்லாம் இந்த யமதீபம் போக்கிடும். அதனால் சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேன், அந்த யமதீபம் ஏற்றிடுறேன் அப்படின்னு ஷார்ட்கட் எடுக்கக்கூடாது. ஓகே, டெய்லி சந்தியாவந்தனம் பண்ணணும். நம்மளை தெரியாமல் செய்கிற பாவங்களை இந்த யமதீபம் போக்கிடும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஒரு யம மிருத்யு அவர் பார்த்தா ஒரு பயம், நமக்கு வயசு ஆக ஆக ஒரு பயம் மனசில் வரும். அந்த பயத்தை இது போக்கிடும். ஓகேயா? இதில் எப்படி விளக்கு ஏற்றணும் அப்படின்னாக்கா மண் விளக்கு இருக்கு இல்லையா, நம்ம இந்த பிராஸில் பண்ணது அதெல்லாம் வேண்டாம். மண் விளக்கு வாங்குங்க புதுசாகவே. அது ஒரு 5 ரூபா இருக்கும். மண் விளக்கு வாங்கி அந்த விளக்கை ஏற்றணும். ஓகேயா? இதில் வீட்டில் யார் யார் இருக்காளோ மொத்தமாக ஒரு விளக்கு 2 விளக்கு ஏற்றி வைக்கிறது இல்லை. வீட்டில் யார் யார் இருக்காளோ, இப்போ 4 பேர் இருக்கான்னா 4 விளக்கு ஏற்றணும் அதில் சுவாமிக்கு. ஓகே, 4 விளக்கு வச்சு அவள் கையில் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அவள் ஆஃபீஸ் போயிருக்கா, வரத்துக்கு லேட் ஆகும்னா லேடிஸ் ஏற்றி வைக்கலாம். ஓகேயா? அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு சுவாமிகிட்ட இந்த ஸ்லோகத்தை சொல்லிடுங்க. ஓகே, மிருத்யுனா பாஷ தண்டாபியாம் காலே நஷ்யாமயா சக த்ரயோதஷ்யாம் தீபதானாத் சூரியஜஃப் பிரியதாம் மம. இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணால் யமதீபம் ஓவர். ஓகேயா? இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தேன்னாக்கா பாஷதண்டாபியாம் அப்படின்னு வருது இல்லையா, அதனால் பாஷம் தண்டம் இது எல்லாத்தையும் கையில் வச்சுருக்கார். யார்? யம தர்மராஜா. யாரோட காட்சி கொடுக்குறார்? ஷியாமாதேவி, அப்புறம் காலதேவன். இவாளோட நமக்கு காட்சி கொடுக்குறார். ஓகேயா? யாரோட புத்திரன்? சூரிய பகவானோட புத்திரன். யார்? யம தர்மராஜா. ஓகே, இதுதான் அபவுட் யம தர்மராஜா. அதுக்கப்புறம் தான் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு? திரையோதஷ்யாம் தீபதானாத் அப்படின்னு சொல்கிறார். அதாவது திரையோதசி இன்னைக்கு ஏற்றுற இந்த தீபம் அந்த யம தர்மராஜாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஓகேயா? யம தர்மராஜா சந்தோஷப்படும் போது அந்த யம மிருத்யு பயம் நமக்கு போயிடுறது. அப்புறம் பாவங்கள்லாம் போயிடுறது. இதுதான் ஐதீகம். ஓகே, ஸ்ரீ குருபியோ நமஹ.